உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 4:7, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். என்றைக்குமே இல்லாத சந்தோஷத்தை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏசு கொடுக்க போகிறாருங்க. என்னங்க, ஒன்று மாத கடைசி ஆயிடுச்சா எப்படி தருவார்? அதிக சந்தோஷத்தை இன்னைக்கு கொடுப்பாருங்க அவர். அது மாத கடைசியோ மாத ஆரம்பமோ அவர் உங்களை சந்தோஷத்தால் நிரப்ப முடியும். சம்பளம் வந்தால் தான் சந்தோஷம் வருமா என்ன? பணம் இருந்தால் தான் சந்தோஷம் வருமா என்ன? தேவன் உங்கள் கூட இருந்தாலே போதும், சந்தோஷம் வந்துடும். அப்படி தான் இந்த வசனம் சொல்லுதுங்க. உங்களுக்காக நீங்களே செலவழிச்சா அந்த அளவு சந்தோஷம் வராது. பணம் குறையுதேன்னு ஒரு கவலை இல்லை. யாருக்கும் பணத்தை செலவழிக்க பிடிக்காது, அது கரைஞ்சி போயிடக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் தேவன் இன்னைக்கு உங்களுக்காக அவர் செலவு பண்ண போகிறாருங்க. அப்போ சந்தோஷம் இல்லை. நமக்காக வேறு யாராவது செலவழிச்சா அது ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு. அதனால தான் தேவன் வந்திருக்கார். அவர் உங்களுக்காக செலவு பண்ணுவார். சந்தோஷமாக இருந்துக்க வேண்டிதான். என்னங்க, எப்படி குடும்பத்தை நடத்துறது தெரியல, மாத கடைசின்றீங்களா? தேவன் உங்கள் குடும்பத்தை நடத்துவார். அதுக்கு தான் தேவன் வராரு. அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அவர் பார்த்து பாருங்க, அவர் உங்களுக்காக அவர் செய்து கொடுப்பார். பயப்படாதீங்க. எது இல்லையோ அதை கொண்டு வந்து கொடுத்துருவார். மாதம் முடியும் போது தேவனை அதிகமாக எதிர்பார்ப்போம், பக்தியெல்லாம் அதிகமாக ஆயிடும். அவர் உங்கள் குடும்பத்தை நடத்துவேன்னு சொல்கிறார். அதனால் உங்களுக்கு அதிக சந்தோஷம் வரும். என்றைக்குமே இல்லாத சந்தோஷம் இன்னைக்கு வரும். உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைனா கூட தேவன் இருப்பார். அதனால் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். அவர் உங்களுக்காக செலவு பண்ணுவாருங்க. கவலைப்படாதீங்க. ஒரு பெண் என்ன பண்ணான்னா, அவள் வீட்டு எண்ணெய் பாட்டிலையும் மாவு டப்பாவை தான் பார்த்த உடனே மனசு உடஞ்சிருச்சு. அவ்வளோதான் நானுன்னு. மாவு எண்ணெயை குறைஞ்சதுனால அவள் என்ன பண்ணா, மனசு உடஞ்சிட்டா. இதுக்கெல்லாம் மனசு உடையணுமா? உடையக்கூடாது. நீங்கள் மனசு உடஞ்சி போகாதீங்க. ஏசு நம்ம வீட்டில் இல்லைனா தான் மனசு உடையணும். அதுதான் முக்கியம். ஏசு இருக்காராங்க உங்களோட, அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் மனசு உடஞ்சிடாதீங்க. ஏசு நம்ம கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனாருன்னா தான் நம்ம மனசு உடையணும். அப்போ தான் நம்மளுக்கு கஷ்டம். அது வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏசு நம்மளோட தான் இருக்காரு. அவர் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை இருதயத்தில் தருவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் உங்களுக்காக செலவு பண்ணுவார். மனசு உடஞ்சி போயிடாதீங்க. ஆரோக்கியம் குறைஞ்சிடுச்சா, உங்கள் நிம்மதி குறைஞ்சிடுச்சா, பணம் குறைஞ்சிடுச்சா, தேவன் எல்லாத்தையும் நிரப்புவதற்காக தான் வந்திருக்காரு. என்றைக்கும் இல்லாத சந்தோஷத்தை இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. அதிகமான சந்தோஷத்தை உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்க இருதயத்துக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்க போகிறீங்க. என்றைக்கும் இல்லாத சந்தோஷத்தை நீங்கள் இன்னைக்கு கொடுக்க போகிறீங்க. அதற்காக நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கும் ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போயிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி உங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனுஷனால் சுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம்.
அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சிக்குள்ளே விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.